ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்னியோட அனாட்டமி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து கிட்னியோட எம்ப்ரியாலஜி, எப்படி வந்து கிட்னி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிட்னியோட அனாட்டமி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கிட்னி வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 பார்ட்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒரு கிட்னியை வந்து எய்தர் கார்டெக்ஸ் அப்புறமா இல்லாட்டி வந்து மெடுலாவாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இந்த கார்டெக்ஸ் மெடுலாவில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே அவுட்டராக வந்து நான் காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து கார்டெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கார்டெக்ஸில் தான் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த நெஃப்ரான்ஸ், அந்த எக்ஸ்க்ரீட்டரி பார்ட் ஆஃப் த நெஃப்ரான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த கார்டெக்ஸில் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ரீட்டரி பார்ட்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து இந்த ப்ராக்சிமல் கன்வல்யூட்டிவ் டியூபியூல், டிஸ்டல் கன்வல்யூட்டிவ் டியூபியூல், இது எல்லாமே வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து கார்டெக்ஸில் இருக்கும். ஸோ இந்த மெடுலா பார்ட் வந்து என்ன வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலெக்டிங் டியூபியூல்ஸ். நான் இங்கே வந்து சின்ன சின்னதாக ஸ்பைக்யூல்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, அது வந்து கலெக்டிங் டியூபியூல்ஸ். அதுக்கப்புறமா வந்து மைனர் கேலிக்ஸ், மேஜர் கேலிக்ஸ், பெல்விஸ் அண்ட் யூரேட்டர். ஸோ யூரேட்டர் வந்து கீழே இது வழியாக போயிடும். ஸோ அதை வந்து கன்சிடர் பண்ணல. நான் வந்து மிச்சம் இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து மெடுலா ஆஃப் த கிட்னி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 பார்ட்ஸ் என்னென்ன, ஒன்று வந்து கார்டெக்ஸ், இன்னொன்று வந்து மெடுலா. ஸோ இந்த பெல்விஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மோஸ்ட் போஸ்டீரியர் பார்ட். இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா வந்து ஆன்டீரியராக வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் பார்த்திங்கன்னா வேப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆன்டீரியராக வந்து ரீனல் வெயின் இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து ரீனல் ஆர்ட்ரி இருக்கும், அதுக்கு பின்னாடி தான் வந்து நம்மளுக்கு பெல்விஸ் இருக்கும். ஸோ பெல்விஸ் தான் வந்து போஸ்டீரியராக வந்து இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நார்மலாக வந்து எல்லா கிட்னி சர்ஜரிஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ்டீரியர் அப்ரோச்சில் தான் போவாங்க. பிகாஸ் போஸ்டீரியர் அப்ரோச்சில் போனால் தான் வந்து பெல்விஸை ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஆன்டீரியர் வழியாக போனால் உங்களுக்கு வந்து ரீனல் வெசல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரீனல் வெயின், ரீனல் ஆர்ட்ரி, இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதனால தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த சர்ஜரிஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியராக தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவரால் அவுட்லுக். பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கார்டெக்ஸ், மெடுலா அண்ட் ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து மெயினாக என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிட்னியோட ஆன்டீரியர் ரிலேஷன்ஸ் அண்ட் போஸ்டீரியர் ரிலேஷன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோன்னாலே வந்து அனாட்டமி ஆஃப் த கிட்னி வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம யூரேட்டர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம வந்து கிட்னியோட ஆன்டீரியர் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் போஸ்டீரியர் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருவோன்னா, ஓவராலாக வந்து நம்மளோட அப்டமனில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி வந்து அரேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறமா ஈஸியாக இருக்கும், ஓரியன்டேஷன் இருக்கும் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வந்து இது ஈசோஃபேகஸோட டிஸ்டல் பார்ட் வரைஞ்சிருக்கேன், எண்டோட ஈசோஃபேகஸை வரைஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஸ்டொமக் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்டொமக்கோட கண்டினியூட்டி தான் பார்த்திங்கன்னா டியோடினம். கரெக்டாக ஸ்மால் இன்டெஸ்டினோட ஃபர்ஸ்ட் பார்ட் டியோடினம். ஸோ இதுக்கு வந்து டியோடினம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 இருக்குது. ஸோ 4 பார்ட்ஸாக பிரிச்சிருப்பாங்க டியோடினமை. ஸோ டியோடினம் முடிஞ்சதுக்கப்புறமா ஜெஜுனம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்னேக் மாதிரி வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, ஃபுல்லாக உள்ள இது எல்லாமே வந்து ஜெஜுனம். ஸோ ஜெஜுனம் போயிட்டு இங்கே வந்து இலியம் வந்துடும். இந்த பார்ட்டை வந்து நான் இலியமாக வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ ஜெஜுனம் அண்ட் இலியம். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இலியோசீக்கல் ஜங்ஷன் அப்படின்னா வந்து இலியம் வந்து அந்த இடத்துல முடியும் அண்ட் சீக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும். சீக்கம் அண்ட் அசெண்டிங் கோலான். ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் இலியோசீக்கல் ஜங்ஷன். ஸோ இங்கே தான் வந்து நம்மளுக்கு அப்பெண்டிக்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ இலியோசீக்கல் ஜங்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா சீக்கம் அண்ட் அசெண்டிங் கோலான். இந்த அசெண்டிங் கோலான் வந்து அசெண்ட் ஆகும்போது இங்கே லிவர் இருக்குது கரெக்டாக. ஸோ இந்த லிவர் என்ன பண்ணிவிடும் பார்த்திங்கன்னா வந்து இந்த அசெண்டிங் கோலானை வந்து ஒரு டேர்ன் எடுக்க வைக்கும். ஸோ அந்த டேர்னுக்கு நார்மலாக வந்து ஃப்ளெக்ஷர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேர்னுக்கு பேர் வந்து இங்கே லிவர் இருக்கிறதுனால ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர். அசெண்டிங் கோலான் போயிட்டு ஒரு டேர்ன் எடுக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போகிறதுனால அதுக்கு நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்வர்ஸ் கோலான்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்வர்ஸ் கோலான் இப்படி போனதுக்கப்புறமா அதுக்கப்புறமா வந்து இங்கே ஸ்ப்ளீன் இருக்குது. ஓகேவா. சாரி, நான் வந்து ஸ்டொமக் சொல்கிறதுனால லிவர் அண்ட் ஸ்ப்ளீனை வந்து லாஸ்ட்டாக சொல்லலாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ளீன் இருக்கும். எங்கன்னா வந்து ஸ்டொமக்கோட லெஃப்ட் சைட்
லெஃப்ட் சைட் அதோட லேட்ரல் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ளீன் இருக்கும். ஸோ ஸ்ப்ளீன் கீழே வந்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் கோலான் வந்து லெஃப்ட் கோலிக்காக மாறுறதுக்கு முன்னாடி, மீன்ஸ் டிசெண்டிங் கோலானாக மாறுறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து டிசெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டேர்ன் எடுக்குது. அந்த டேர்ன் வந்து ஸ்ப்ளீனால் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால அதுக்கு பேர் வந்து ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது என்ன, இலியோசீக்கல் ஜங்ஷன், சீக்கம் பார்த்தோம், அதுக்கப்புறமா அசெண்டிங் கோலான். இது என்ன பண்ணுது, ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர் எடுத்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் கோலானை போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஷர் அங்கே வந்து ஒரு டேர்ன் எடுத்து டிசெண்டிங் கோலானாக வருது. இந்த டிசெண்டிங் கோலான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ் ஷேப்டு டேர்ன் எடுக்குது. அதனால வந்து சிக்மாய்டு கோலான். சிக்மாய்டு கோலானுக்கு அப்புறமா எனக்கு நெக்ஸ்ட் வர்றது வந்து ரெக்டம்க்கு அப்புறமா வந்து கீழே வர்றது ஆனல் கெனால். ஸோ இதுதான் வந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டொமக்கோட ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா லிவர் இருக்கும், அண்ட் ஸ்டொமக்கோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ப்ளீன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் அப்டமனோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஓரியன்டேஷன். ஸோ என்ன, ஸ்டொமக், அதுக்கப்புறமா டியோடினம், ஜெஜுனம், இலியம், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து இலியோசீக்கல் ஜங்ஷன், சீக்கம், அசெண்டிங் கோலான், ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் கோலான், ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஷர் அண்ட் டிசெண்டிங் கோலான், சிக்மாய்டு கோலான், ரெக்டம், ஆனல் கெனால். ஸோ இது பார்த்தாச்சா. நெக்ஸ்ட் வந்து லிவர் அண்ட் ஸ்ப்ளீன். இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் மறந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த டியோடினம் ஒரு கப் ஷேப்டாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா வந்து என்ன இருக்கும்னா பேன்க்ரியாஸ் இருக்கும். ஓகேவா, பேன்க்ரியாஸ், ஹெட்டு, பாடி, டெயில் வந்து மோஸ்ட்டாக வந்து ஸ்ப்ளீன் கிட்ட போயிருக்கும். ஸோ இப்போ வந்து கிட்னிஸை நான் வந்து டாட்டட் லைனாக வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து ரைட் கிட்னி, இது வந்து லெஃப்ட் கிட்னி. ஸோ டாட்டட் லைனாக வரையும் போது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து அதுக்கு ஆன்டீரியராக வருது அப்படின்னு சொல்லி நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரைட் கிட்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா லிவர் வந்து அதோட ஃபர்ஸ்ட் ஆன்டீரியர் மோஸ்ட் ரிலேஷனில் வருது. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக்லேருந்து கண்டினியூ ஆகிற செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடினம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடினமும் வந்து ஸ்டொமக்கோட ஆன்டீரியர் ரிலேஷனில் வருது. ஸ்டொமக் சொல்கிறேன், கிட்னியோட ஆன்டீரியர் ரிலேஷனில் வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து லிவர் பார்த்தாச்சு, செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடினம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்க்கலாம். கீழே பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இலியோசீக்கம்லேருந்து அசெண்டிங் கோலான் பார்த்தீங்களா, போகும்போது ஒரு டேர்ன் எடுக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டேர்ன் எடுக்கும்போது அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர். இந்த ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர் கூட வந்து கிட்னியோட ஆன்டீரியர் ரிலேஷனில் வருது. ஸோ என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ், லிவர் அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடினம், அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர் ஆஃப் த அசெண்டிங் கோலான். இது மூணுமே வந்து ரைட் கிட்னியோட ஆன்டீரியர் ரிலேஷன்ஸில் வருது. ஓகேவா. ஸோ பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அப்படியே வந்து லெஃப்ட் சைட் போகலாம். லெஃப்ட் சைட் போகும்போது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஸ்ப்ளீன் இருக்கா, நெக்ஸ்ட் ஸ்டொமக் இருக்குது. இது ரெண்டுமே அதோட ஆன்டீரியர் ரிலேஷனில் வருது. இங்கே வந்து நான் ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர் சொன்னேன், இங்கே என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஷர். ஸோ ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஷரும் வந்து கிட்னியோட ஆன்டீரியர் ரிலேஷனில் வருது. ஸோ என்னென்ன பார்த்தோம், ஸ்ப்ளீன், ஸ்டொமக், அதுக்கப்புறமா ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஷர். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து நான் பேன்க்ரியாஸ் வந்து ஸ்ப்ளீன் கிட்ட போகுதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி ஸ்ப்ளீன் கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே வந்து பாடி ஆஃப் தி பேன்க்ரியாஸ் வந்து கிட்னியோட ஆன்டீரியர் ரிலேஷன்ஷிப்பில் வருது. ஸோ இவ்வளோ தான் ஸ்ட்ரக்சர்ஸு. ஸோ இங்கே நம்ம வந்து ரைட் கிட்னியில் வந்து பார்த்தது லிவர் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த டியோடினம் பார்த்தோம், அதுக்கப்புறமா வந்து இங்கே இருக்க டேர்ன் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அது ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர். இந்த பக்கம் இருக்கிற மிச்சம் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் ஸ்டொமக்கு, ஸ்ப்ளீனு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கீழே இருக்க இங்கே ஒரு ஃப்ளெக்ஷர் சொன்னோம், அதே மாதிரி அங்கே ஒரு ஃப்ளெக்ஷர் இருக்குது, ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஷர் அதுக்கு ஆன்டீரியர் ரிலேஷன்ஷிப்பில் வருது. அதுக்கப்புறமா பேன்க்ரியாஸோட பாடி ஆஃப் த பேன்க்ரியாஸ் வந்து கிட்னிக்கு ஆன்டீரியர் ரிலேஷன்ஷிப்பில் வருது. ஸோ அதே தான் வந்து நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தவிர இன்னும் ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. அது என்னென்னா சுப்ராரீனல் கிளாண்ட். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கிட்னிக்கு மேலே வந்து சுப்ராரீனல் கிளாண்ட் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் வந்து அட்ரினல் கிளாண்ட்ஸ். அங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து கேட்டிகோலமைன்ஸ் எல்லாமே வந்து செக்ரீட் ஆகுது, கரெக்டாக. ஸோ அது கூட வந்து சுப்பீரியர் அண்ட் ஆன்டீரியர் ரிலேஷனாக இருக்குது. எதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு கிட்னிஸ்க்குமே. ஸோ இங்கே நான் ஷேட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ரைட் கிட்னி,
அண்ட் இது வந்து லெஃப்ட் கிட்னி. ரெண்டுத்துக்குமே வந்து சுப்ராரீனல் கிளாண்ட் இருக்குது நான் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் லிவர் இருக்கிறதுனால லிவர் ஆன்டீரியர் ரிலேஷன்ஷிப்பில் வருது. லெஃப்ட் சைடில் மிச்சம் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஸ்டொமக், அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ளீன். ஸோ இது ரெண்டுமே வந்து இதோட ஆன்டீரியர் ரிலேஷன்ஷிப்க்கு வருது. இங்கே ஒரு டேர்ன் வருதுன்னு நான் சொன்னேன், லைக் ஃப்ளெக்ஷர் வருதுன்னு சொன்னேன். என்னது, ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஷர். அதுக்கப்புறம் வந்து இங்கே டியோடினம் செகண்ட் பார்ட், இங்கே வந்து என்னது, பாடி ஆஃப் த பேங்க்ரியாஸ். ஸோ இதுதான் வந்து அதோட ஆன்டீரியர் ரிலேஷன்ஷிப். ஒரு தடவை நீங்கள் வந்து இதை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்களே வந்து கிட்னியை வந்து ட்ரேஸ் பண்ணி வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் கனெக்ட் பண்ணி நம்ம படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து போஸ்டீரியர் ரிலேஷன்ஷிப் பார்க்க போகிறோம். ஸோ போஸ்டீரியர் ரிலேஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா வந்து ரைட் கிட்னி எப்போவுமே வந்து லெஃப்ட் கிட்னியை விட கொஞ்சோண்டு லோவர் பொசிஷனில் இருக்கும். கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் கிட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கும், ரைட் கிட்னி வந்து கொஞ்சம் கீழே இருக்கும். எதனாலனா வந்து லிவர் வந்து நார்மலாக நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், கிட்னி வந்து நம்ம சைல்ட்ஹுட்டில் ஃபீட்டஸில் இருக்கும்போது டெவலப்மெண்டல் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அசெண்ட் ஆகும் மேலே. பட் ரைட்டில் வந்து லிவர் இருக்கிறதுனால அந்த கிட்னி வந்து அசெண்ட் ஆகாமல் ஸ்டாப் பண்ணி வைக்குது. ஸோ அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிட்னி வந்து கொஞ்சோண்டு லோவர் பொசிஷனில் இருக்கும், லெஃப்ட் கிட்னி வந்து கொஞ்சோண்டு சுப்பீரியர் பொசிஷனில் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டீரியராக வந்து ரிப்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது ரைட் கிட்னி, இங்கே வரைஞ்சிருக்கிறது லெஃப்ட் கிட்னி. இங்கே பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் கிட்னிக்கு நான் 11th and 12th ரிப் ரெண்டுமே போட்டிருக்கேன். பட் ஆனால் ரைட் கிட்னியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரிப் தான் இருக்குது. அது என்ன ரிப்னா 12th ரிப். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன, ரைட் கிட்னி வந்து கொஞ்சோண்டு இன்ஃபீரியர் பொசிஷனில் தான் இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு ரிப் தான் இருக்கும், என்ன 12th ரிப். இதுவே வந்து ரைட் கிட்னிக்கு லெஃப்ட் கிட்னிக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 ரிப்புமே இருக்குது, 11th and 12th ரிப் ரெண்டுமே இருக்குது. ஸோ ரிப்ஸ் பற்றி பார்த்ததுக்கப்புறமா நார்மலாக வந்து போஸ்டீரியாக வந்து 3 நர்வ் வந்து இதோட ரிலேஷனாக இருக்கும். அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இங்கே 12th ரிப்ஸ் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து கோஸ்டல் சொல்லுவாங்க. நார்மலாக ரிப்ஸ் என்ன சொல்லுவோம், கோஸ்டல் ரிப்ஸ் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறதுனால சப்கோஸ்டல் நர்வ். ஃபர்ஸ்ட் நர்வ் என்ன, சப்கோஸ்டல் நர்வ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 2 நர்வே வந்து இலியோன் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டொமக் கீழே இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஹைப்போகேஸ்ட்ரிக் சொல்லுவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்போகேஸ்ட்ரிக் வந்துடும். ஹைப்போகேஸ்ட்ரிக் ரீஜன் கீழே பார்த்திங்கன்னா இங்குவைனல் ரீஜன் இருக்கும். ஸோ இங்குவைனல் வரும். ஸோ சப்கோஸ்டல் நர்வ், இலியோ ஹைப்போகேஸ்ட்ரிக் நர்வ் அண்ட் இலியோ இங்குவைனல் நர்வ். ஸோ இந்த 3 நர்வ்ஸுமே வந்துடுது. ஸோ இதுதான் வந்து போஸ்டீரியர் ரிலேஷன்ஷிப். என்னென்ன ரிப்ஸ் பார்த்தோம், 3 நர்வ்ஸ் பார்த்தோம். ரைட்டில் வந்து 12th ரிப் மட்டும்தான் இருக்கும், லெஃப்டில் வந்து 11th and 12th ரிப் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுத்துக்குமே வந்து 3 நர்வ்ஸ் இருக்கும். என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டல் கீழே இருக்கிறதுனால சப்கோஸ்டல் நர்வ், இலியோ ஹைப்போகேஸ்ட்ரிக் நர்வ் அண்ட் இலியோ இங்குவைனல் நர்வ். ஸோ பார்த்ததுக்கப்புறமா வந்து நார்மலாக வந்து போஸ்டீரியர் கிட்னியில் 3 மசில்ஸ் வந்து கீழே அட்டாச் ஆகிருக்கும். இங்கே நான் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா 3 மசில்ஸு. அது வந்து மோஸ்ட்டாக வந்து மீடியல் சைடில் இருக்கிறது சோவாஸ் மேஜர், ஓகேவா. ரொம்ப லேட்டராக இருக்கிறது டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், அப்டமன்லேருந்து வருது. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ். மீடியலாக இருக்கிறது சோவாஸ் மேஜர், நடுவில் இருக்கிறது குவாட்ரேட்டஸ் லம்போரம். லம்பார் ரீஜனில் தானே நம்ம கிட்னி இருக்குது. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாட்ரேட்டஸ் லம்போரம். ஸோ என்னென்ன, மீடியலாக இருக்கிறது சோவாஸ் மேஜர், லேட்ரலாக இருக்கிற டிரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ் அண்ட் நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து குவாட்ரேட்டஸ் லம்போரம். ஸோ இதுதான் வந்து ஆன்டீரியர் ரிலேஷன்ஷிப், போஸ்டீரியர் ரிலேஷன்ஷிப். அவ்வளோதான். இதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து கிட்னி அனாட்டமி அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் வந்து மோஸ்ட்டாக கேட்பாங்க. ஸோ நான் வந்து குவிக் ரீகேப் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் என்னென்னா வந்து கிட்னியோட கார்டெக்ஸ் மெடுல்லா இருக்குது. கார்டெக்ஸ் மெடுல்லா வந்து என்னென்ன பார்ட்ஸ் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறமா ஆன்டீரியர் டு போஸ்டீரியர் இந்த பெல்விஸ் ரீஜனில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்டீரியராக வந்து ரீனல் வெயின், நெக்ஸ்ட் ரீனல் ஆர்ட்ரி, அதுக்கப்புறமா பெல்விஸ் இருக்கும். ஸோ அதனால தான் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ரீனலுக்கு இருக்கிற சர்ஜரிஸ் எல்லாமே வந்து போஸ்டீரியர் அப்ரோச்சாக வந்து போய் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் பார்த்தோம். ரிலேஷன்ஸில் வந்து மெயினாக வந்து ரைட் கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன இருக்கும், லிவர் இருக்கும்,
அதுக்கப்புறமா டியோடினமோட செகண்ட் பார்ட் இருக்கும், ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர் இருக்கும். இதுவே வந்து அந்த சைடில் இருக்கிற மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் என்ன, ஸ்டொமக்கு, ஸ்ப்ளீனு, அதுக்கப்புறமா வந்து ஸ்ப்ளீனிக் அங்கே ஒரு ஃப்ளெக்ஷர் இருக்கனால இங்கே ஒரு ஃப்ளெக்ஷர் இருக்கும், ஸ்ப்ளீனிக் ஃப்ளெக்ஷர், அதுக்கப்புறமா வந்து பாடி ஆஃப் த பேங்க்ரியாஸ். இது எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா மெயினாக வந்து சுப்பீரியராக ஒரு ஆன்டீரியர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் வந்து சுப்ராரீனல் கிளாண்ட். இதுக்கப்புறம் போஸ்டீரியராக வந்து அந்த ரிப்ஸ் பார்த்தோம், 3 நர்வ்ஸ் பார்த்தோம். ரைட் கிட்னியில் வந்து 12th rib மட்டும்தான் இருக்கும், லெஃப்ட் கிட்னியில் 11th and 12th rib ரெண்டுமே இருக்கும். அண்ட் 3 நர்வ்ஸ் என்ன, சப்கோஸ்டல், இலியோ ஹிப்போகாஸ்ட்ரிக் அண்ட் இலியோ இங்குவைனல். 3 மசில்ஸ் பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம், சோவாஸ், அப்புறமா ட்ரான்ஸ்வர்ஸ் அப்டாமினஸ், நடுவில் இருக்கிறது குவாட்ரேட்டஸ் லம்பரம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.